லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கோவை திமுக மேயர் கல்பனா தனது ராஜினாமா கடிதத்தை கோவை மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், என்ன காரணத்திற்காக மேயர் கல்பனா ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார்? சக்தி, கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர், திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் மேயர் என்கின்ற பல்வேறு சிறப்புகளுக்குரியவராக திகழ்ந்தார் மேயர் கல்பனா. 19வது வார்டு கவுன்சிலராக திகழ்ந்து வந்த இவர் பதவியேற்றது முதலே பல்வேறு விதமான சலசலப்புகள் கட்சியினர் மத்தியே எழுந்து வந்தது. இந்த விவகார சூழலில் பார்த்தோம் என்றால், அந்த பதவியேற்ற ஒரு சில ஆண்டுகளில் பார்த்தோம் என்றால் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. அவர் தம்பி குடியிருப்பு வளாகத்தில் இருந்தவர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதன் காரணமாக சில பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் அதனை மேயர் கண்டிக்கவில்லை. அவருக்கும் இதில் பல்வேறு தொடர்புகள் இருப்பதாக பல்வேறு சிக்கல்கள் அவர் மீது எழுந்தன. சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக பார்த்தோம் என்றால், நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அவரது வார்டில் மட்டுமே வாக்குகள் அதிக அளவில் சரிந்திருந்தது போன்ற இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. கோவையின் முதல் பெண் மேயர் என்கின்ற பெருமைக்குரிய அளவிற்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் அல்லாமல் பார்த்தோம் என்றால், கோவையில் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் பார்த்தோம் என்றால் பல்வேறு அதிகார மையங்கள் இருப்பதாகவும் பல்வேறு சிக்கல்கள் எழுந்த போது அப்போது முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி எளிமையான பின்னணியில் இருந்து வரக்கூடிய ஒருவரை மேயராக பதவியேற்க வைக்க வேண்டும் என கூறி கட்சியினர் மத்தியிலே எவ்வேறு சலசலப்புகளும் இல்லாமல் எந்த ஒரு அதிகார மையம் கொண்டவர்களுக்கும் ஒரு பாகுபாடு என்பது இருந்துவிடக் கூடாது என்பதற்காக பொதுவான நபராக இவரை தேர்ந்தெடுத்தார்கள். இருப்பினும் இவர் மீது பல்வேறு விதமான விமர்சனங்களையும் உள்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை வைத்ததாக சொல்லப்படுகிறது. நிர்வாக ரீதியில் இவரது மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. டெண்டர்கள் வழங்குவது போன்றவற்றில் இவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. தொடர்ச்சியாக இவர் மீது ஒரு சலசலப்புக்குள்ளேயே இவரது பெயர் அடிபட்டுக் கொண்டிருந்த சூழலில் கடந்த ஆண்டு அந்த ஒரு காலகட்டத்திலேயே இவர் மாற்றப்படுவார் என்கின்ற ஒரு பேச்சுகள் எழுந்து வந்தன. இவ்வாறான சூழலில் இந்த விஷயங்கள் பூதாகாரம் அடைந்து கடந்த 2-3 நாட்களாக கோவையின் மேயர் மாற்றப்படுகிறார் என்கின்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துகள் பரவி வந்தன. இவ்வாறான சூழலில் கட்சி தலைமை இவரை நேரடியாக கூப்பிட்டு அறிவாலயத்தில் பேசியதாகவும் தகவல்கள் கசிந்தன. இத்தகைய சூழலில் மேயர் கல்பனா இன்று தனது ராஜினாமா கடிதத்தை வழங்க இருக்கிறார் என காலை முதலே கூறப்பட்டு வந்தது. எப்போது கொடுக்க போகிறார் என்பது குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் பேசிய போது குறிப்பிட்ட நேரம் எதையும் அவர் குறிப்பிடவில்லை. இன்றா நாளே என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகின்ற சூழலில் மேயர் கல்பனா வேறொருவர் மூலமாக தனது கடிதத்தை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. இவ்வாறான சூழலில் மேயர் கல்பனா ஆனந்த்குமார் ராஜினாமா செய்துவிட்டார் என்கின்ற தகவல் மற்றும் தற்போது இப்ப உறுதியாகி இருக்கிறது. அடுத்து மேயர் யார் என்பது குறித்து கட்சி வட்டாரங்களில் இருந்து பின்னரே அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாமன்ற கூட்டங்களில் திமுக கவுன்சிலர்களே சில நேரங்களில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் கோவை திமுக மேயர் கல்பனா தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரவீன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.